தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அண்ணன்னு ஆரம்பிச்சவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் நான் அண்ணங்கிற வார்த்தைக்கு மீறி சொன்னதே இல்லை. ஏன்னா ஹெல்த்தை பார்த்துக்கல அப்படின்றாங்க. யதார்த்தம் என்னன்னா இங்கே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் எல்லாமே நினைக்கிறோம். ஆனால் இந்த கடுமையான சினிமா போட்டியில் நமக்கான வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணும் ஓட்டுற ஓட்டத்தில் இதயத்துக்கு நம்ம வேலை கொடுக்காம விட்டுறோம். அது வந்து நம்மளை விட அதிகமாக ஓடும் போது அது பாதிக்கப்பட்டது. அது வேறு வழி இல்லை. சினிமாவில் வந்து இந்த ஒரு போட்டி மிகுந்த சினிமாவில் நமக்கான வாய்ப்புகளை பெறும்போது அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீமான் சொன்னாங்க வந்து பட்டுக்கோட்டை சுந்தரம் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்லாம் சின்ன வயசுலேயே இருந்தது நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு, படைப்பு இழப்பு அப்படின்னாங்க. அது தவிர்க்க முடியாத ஆகிடுது. அதுதான் உண்மை. எல்லாரும் வாக்கிங் போகணும்னு நினைக்கிறோம், டயத்துக்கு தூங்கணும்னு நினைக்கிறோம், டயத்துக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் சினிமாக்காரர்கள் அப்படி அமையாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை மீறி கட்டுப்பாடோடு இருக்கணும். இதுக்கெல்லாம் மேலே ஒரு சினிமாவில் ஒரு கவலை எல்லாத்துக்குமே தொத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ வந்தமே இன்னும் முன்னுக்கு வரலையே, அவன் இப்போ தானே வந்தான் முன்னுக்கு வந்துட்டான். நம்ம இவ்வளோ வருஷம் நடத்தி இவ்வளோ தான் சம்பளம் வாங்குறோம், அவன் இப்போ வந்தவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறோம். அந்த ஒப்பீடு தயவுசெய்து வேணாம். கடவுள் வந்து உங்களை மிக சிறந்த ஒரு பொதுமக்களுக்கு உங்களை பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி, உங்களை பார்த்தா செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு புகழை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கான். அந்த புகழை என்ஜாய் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட சிறிய வாய்ப்புகளோட சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு மனநிறைவோடு வாழ்றது தான் வந்து நல்ல விஷயம். இந்த நேரத்தில் சினிமாவில் எவ்வளோ கூட நடிச்சிருக்கேன். ஆனால் ரோபோசங்கர் மாதிரி ஒரு சகோதர உணர்வோடு நடிக்கிறதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி. அந்த சகோதரனை இழந்துட்டேன் அப்படிங்கிற மிகப்பெரிய பாரம் என்னை அழுதிட்டு தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரன் ரோபோசங்கர் இறக்கவில்லை. அவர் தமிழ் சினிமா உள்ளவரை ரசிக்கப்படுவார், நினைக்கப்படுவார், என்றுமே வாழ்வார். நன்றி. ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு பர்சன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்கும். நாங்கள் பண்ண படம் தான் அவருக்கு ரிலீஸ் ஆன கடைசி படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கூட நடித்தது, இன்டர்வியூ பண்ணது. 3 வாரம் முன்னாடி தான் திருச்சி பக்கத்தில் பேசிட்டு இருந்தாரு. இப்போ இல்லைன்றது மனசுக்கு தாங்க முடியல. அவங்க ஃபேமிலிக்கு என்னோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ரொம்ப மகிழ்விச்ச ரோபோசங்கர் அண்ணன் இன்னைக்கு இல்லை. ரொம்ப சீக்கிரம் தான் இந்த ஏஜுக்கு, ரொம்ப சீக்கிரம் தான். இதில் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ ரொம்ப வேலையாக இருந்தாலும் தயவுசெய்து உடம்பு பார்த்துக்கோங்க. உடம்பு தான் ரொம்ப முக்கியம். எதாக இருந்தாலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உடம்பு தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு இறக்கிறதுக்கான வயசாக அதற்கான உடம்பாய்ச்சிங்க அவர்லாம் நல்ல பாடி பில்டிங்லாம் பண்ணி அப்படி இருந்தவர். ஸோ உடம்பை பார்த்துக்கோங்க. அண்ணன் வந்து நிறைய காமெடியோடு சேர்ந்து கருத்துக்களும் நிறைய சொல்லியிருக்கிறாரு. பட் அவருடைய இறப்பின் மூலமாக இந்த கருத்தை சொல்கிறதா நினச்சிக்கோங்க. உடம்பை எல்லாரும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தைகள் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சின்ன குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வந்திருப்பான்னு அந்த பொண்ணு கூப்பிட்றத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல் முறையாக நம்ம எப்போவுமே நம்மளை சிரிக்க வச்ச ரோபோ அண்ணன் முதல் முறையாக எல்லோரையும் அழ வச்சுட்டு போயிட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். உங்கள் குடும்பம் வந்து அவரோட கடவுளோட அருளால் குடும்பம் நல்லா இருக்கணும். நான் சொல்கிறது ஒன்று தான், எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.